இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் ஏன் அறிய வேண்டியதா இருக்குது? அவரை பற்றி அறியறதுனால எனக்கு என்னது கிடைக்குது? அப்ப என்கிற அந்த தன்மை நம்ம அறியும் பொழுது பார்ப்போம். 2 பேதுரு 2வது அதிகாரத்தில 20வது வசனத்த பார்ப்போம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாக இருக்கும். தேவனுடைய வார்த்தைங்க அடையாளப்படுத்தக்கூடியது கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே அவரை பற்றி அறியறதுனால இந்த பாவ உலகத்திலிருந்து எனக்கு என்னதாகுது விடுதலை வருது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் ஒரு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன் நம்ம அவரை அறிய வேண்டியதாக இருக்கிறது? அவரை அறியறதுனால என்னது கிடைக்குது? அந்த நாமத்தை அறியறதுனால எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு சாட்சியம் முன்னாடி சொல்லுவாங்க. என்னென்னா, வேலை செய்துட்ருக்குறாங்க. 2, 3 பில்டிங் மேலே வேலை செய்துட்ருக்கும் பொழுது கூலி வேலை செய்துட்ருக்குறாங்க. அங்கே சாரத்துலன்னு வேலை செய்துகிட்டே இருக்கிறாங்க. ஆப்போசிட் பில்டிங்கில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. எதிர்த்த பில்டிங்கில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ திடீர்னு ஒரு குரூப் வேலை செய்யும் பொழுது 4, 5 பேர் இருக்கும்பொழுது நின்ன சாரம் முறிஞ்சு கீழே விழுது. ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங்கில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு ஆள் எல்லாரும் இப்படி தலை குத்துற கீழே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பெரிய அரௌண்ட் 22, 25 அந்த நம்பர் ஆஃப் பில்டிங்ஸ் இருந்தது. அதில் என்னென்னா, மேலே இருந்து கீழே விழும் பொழுது எல்லாரும் தலைகீழ வந்து அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் இயேசுவே என்று கூப்பிட்டாங்க. அந்த இயேசுவே என்று கூப்பிட்டது நிமித்தம் அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் அடி எதுவுமே படாமல் அவர் நேரே கீழே வந்து என்னதான் அந்த கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை எப்படி இருக்குது? ஏன் அவரை வேண்டியதாக இருக்குது? அவள் எல்லாரும் அடிபட்டாங்க. அதில் ஒரே ஒரு நபரை மட்டும்தான் தப்பித்திருக்கிறார். காரணம் அந்த இயேசு என்கிற நாமம்.